கடலூர் மாவட்டத்தில் தேமுதிக மாநாடு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், இந்த மாநாட்டில் எவ்வளவு பேர் கூடியிருக்கிறார்கள்? எப்போது தலைவர்கள் பேச இருக்கிறார்கள்? ஒன்றிணைவோம் வென்றிடுவோம் என்ற முழக்கத்துடன் தான் தேமுதிகவோட மாநாடு துவங்கி இருக்கிறது. அதாவது உற்சாகமான நிலையில் தான் தொண்டரை நாம் பார்க்க முடிகிறது. அனைவரும் கையில் கொடியை ஏந்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே வந்த அரங்கம் முழுவதுமாக தொண்டர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் ஏராளமானோர் தங்கள் வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டபடி ஏற்கனவே 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து இருக்கின்றன. தற்பொழுது 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் தேமுதிக கொடிகளுடன் வாகனங்கள் அணிவகுத்து இருக்கின்றன. இந்த தொண்டர்களும் இன்னும் மாநாட்டு பந்தலுக்கு வர வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்பாகவே கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்ட துவங்கி இருக்கிறது இந்த மாநாடு. தேமுதிக பொறுத்தவரை இந்த மாநாடு மிக முக்கியம் என்று நம்ம காலையிலிருந்து குறிப்பிட்டிருக்கோம். ஏனென்றால் கட்சியின் நிறுவனரான விஜயகாந்த் இல்லாமல் நடைபெறும் முதல் மாநாடு. இந்த மாநாடு என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கட்சி கருதுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த மாநாட்டிற்கு தொண்டர்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். தற்பொழுது மின்னொலியில் அந்த மாநாடு பந்தல் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. தொண்டர்களின் உற்சாக வரவேற்பு தலைவர்களை பெருமளவில் மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறது. மாநாடு பெரிய தலைவர்கள், அதாவது முக்கிய தலைவர்கள் இரவு 8 மணிக்கு பேச துவங்குவார்கள். கிட்டத்தட்ட 9 மணிக்கு இந்த மாநாடு முடிவதற்கான திட்டமிடல் இருக்கிறது. அபிநயா, தேமுதிகவின் மாநாடு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவமுதன்.